வணக்கம், நான் உங்களின் மூலிகை ஆலோசகர் டாக்டர் பிருந்தா. தின மூலிகை அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய மூலிகை கடம்ப மரம். இந்த கடம்ப மரத்தினுடைய தாவரவியல் பெயர் நியோலாமார்க்கியா கடம்பா. இதனுடைய குடும்பம் ரூபியேசி. பிறப்பிடம் பார்த்தோம்னா சவுத் ஈஸ்ட் ஏசியா. ஆங்கிலத்துல கடம்ப மரத்தை பர்ட் ஃப்ளவர் ட்ரீ அப்படின்னு சொல்றாங்க. இந்த கடம்ப மரம் முருகனுக்கு உரிய மரம். இதனுடைய இலை, தண்டு, பட்டை மருத்துவ குணம் நிறைந்தது. இது கருப்பை கோளாறுகளை நீக்கக்கூடிய சக்தி இந்த கடம்ப மரத்துக்கும் அந்த கடம்ப மர காற்றுக்குமே இருக்கு. இதனுடைய பட்டையிலிருந்து கேடமைன், ஐசோகேடமைன் அல்கலாய்டுகள் தயாரிக்கப்படுது. இதனுடைய இலையிலிருந்து குளோரோஜெனிக் அமிலம் அப்படிங்கிற ஒரு அமிலம் எடுக்கப்படுது. இந்த அமிலமானது ஈரலை பாதுகாக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு நவீன மருத்துவத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனுடைய தண்டு பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம் வாய் குளறுதலை தடுக்கக்கூடிய சக்தி இருக்கு அப்படிங்கிறது இதனுடைய சிறப்பு பயன். இது ஜுரத்தை தடுக்குது, ஜீரணத்தை மேம்படுத்துது, துவர்ப்பு சுவை உடையது, பெண்களுக்கு பால் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இந்த பட்டை கஷாயத்துக்கு இருக்கு. இது வாய் புண்ண ஆற்றுது, இருமலை குணப்படுத்துது, உடல் சூற்றை தணிக்க இந்த கஷாயத்தை தொடர்ந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னா உடல் குளிர்ச்சி அடையும். ஜுரத்தின் போது ஏற்படக்கூடிய தாகத்தை இந்த கஷாயம் தணிக்கும். இந்த கஷாயத்தை குடிக்கும் போது வாயில் இருக்கக்கூடிய புண்கள் எல்லாம் ஆறுது. சின்ன குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான வயிற்று கோளாறுகளை குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த மரப்பட்டை கஷாயத்துக்கு இருக்கு. இது சர்க்கரை நோயையும் தடுத்து ரத்தத்துல சர்க்கரைனுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்குது. நன்றி, வணக்கம்.